விபத்து காப்பீடு, மருத்துவ காப்பீடு 3 மாத குழந்தையிலிருந்து அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செய்யலாம். நாம் எவ்வளவு பணம் சேமித்து செய்து வைத்திருக்கோம் என்பது முக்கியமில்லை, நாம் எவ்வாறு பணத்தை ப்ராப்பரா இன்சூரன்ஸ் செய்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எங்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து மாதம் குறைந்தது 30,000 ரூபாயாவது சம்பாதிக்க நாங்கள் வழிவகை செய்வோம். வான்வெளி, ரயில், ரோடு மற்றும் சாதாரண உயிரிழப்பை தோத்து மற்ற அனைத்து உயிரிழப்பும் விபத்து காப்பீடு தான். போலீஸ்காரங்க வந்து வண்டிக்கு பிடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போலீஸ்காரங்க இந்த ரோட்ல இருக்காப்பா, நம்ம இந்த ரோட்ல போலாம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது மிக மிக தவறு. எல்லாருக்குமே இருக்கு, ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. பிக் பாஸ் பெருமை உள்ள ஒரு நடிகை கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ வந்து ஒரு இறந்து போய்விட்டார். 35 கோடி ரூபாய் கிளைம் பண்ணாங்க. விபத்து காப்பீட்டுல வருஷத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 100 ரூபாய் கட்டா போதும். ஒருவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா பாலிசி எடுக்காம ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணல, அவருக்கே திருப்பி பாலிசி எடுக்கலாம். இப்போ ஒரு வீட்டுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளட் டைம்ல ஏதோ ஃபயர் ஆகுது, அவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணலான்ட்டு. இப்போ ஒரே வீட்டுல 2 குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் ஒரே வீடா இருக்கும், ஒரே அட்ரஸா இருக்கும், அண்ணனும் இருப்பாரு, அண்ணன் குடும்பமும் இருக்கும், தம்பி இருப்பாங்க, தம்பி குடும்பமும் இருக்கும், அப்பா அம்மாவும் இருப்பாங்க. ஸோ ஒரு வீட்லயும் 3 குடும்பங்கள் இருக்கும். ஸோ இவங்க 3 பேருமே இன்சூரன்ஸ் உங்ககிட்ட போட்டு வைக்கிறாங்க. ஸோ 3 பேரும் ஒரே அட்ரஸ்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை சிக்கல் வரும், ஒரு வீட்லயே இத்தனை அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக சிக்கல் வராது. சப்போஸ் அந்த வீடு வந்து அவருடைய உரிமையாளர் இருந்தா யார் பேர்ல வீடு இருக்கோ அவர்கள் பேர்ல படிக்கலாம். மெயினா பொருட்களுக்கு எந்த இதுவும் கேட்க மாட்டார்கள். இப்போ ஃபயர் ஆச்சு வச்சுங்களேன், அப்போ என்ன அவங்க டிவி எரிஞ்சிருக்குது தெரியும், அது மாதிரி ஏதாவது ஃப்ரிட்ஜ் ஏதாவது தெரியும், மழைகள் டேமேஜ் ஆனால் கண்டிப்பாக தெரியும், சர்வேயர் வருவாங்க. இப்போ சென்னை வெள்ளத்தும் போது கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்பப்பயே ஓகேன்னு போட்டு சர்வேயர்கள் கொடுத்தாங்க. ஏனென்றால் முன்பு போல் பல நாட்கள்லாம் ஆகாது. நம்ம உண்மையாக இருந்தால் காப்பீட்டு நிறுவனங்களும் உண்மையாக கொடுக்கும். அதாவது நிச்சயமா ஒரு டிவி இருக்கு, ஒரு பானசோனிக் டிவி இருக்கு, அவர் டிவி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டிவி வந்து வாங்கியிருப்பாங்கன்னா அந்த டிவியோட விலையை வந்து எல்லா நெட்லையும் பார்த்தா தெரியும். ஸோ டிவி டேமேஜாக இருக்கு, 5 வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன், ஒரு 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 50,000 ரூபா டிவி வச்சுக்கலாம், ஒரு 10,000 15,000 கழிச்சுட்டு மீது 30,000 கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த டிவி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, தேய்மானம் தவிர்த்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜுக்கு அப்படி கொடுத்துருவாங்க, அது மாதிரி ஒரு லேப்டாப்புக்கு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இன்சூரன்ஸோடைய கான்செப்ட் என்னன்னா, இன்சூரன்ஸ் எடுத்தவர் முழு நஷ்டம் ஏற்படக்கூடாது. அப்ப அவருக்கு கொடுப்பார்கள். நாங்கள் பல 100 பேர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அதுவும் இப்போ சென்னை வெள்ளம் வந்தபோது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளும், ஒரு கம்பெனி 2 கம்பெனியில் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் உடனே சர்வேர் வருவார், பார்ப்பாரு, உடனே எழுதிட்டு ஒரு பில்லை கொடுத்துருவாரு, வவுச்சர் கொடுத்து வாங்கினாங்க. ஒரு வாரத்தில் கிளைம் செட்டில்மெண்ட்லாம் ஆச்சு, பல லட்சம் ரூபா வாங்கினாங்க. இதெல்லாம் உண்டு. ஆனால் என்ன நம்முடைய நாட்டில் முக்கியமானா எல்லாரும் பல ஆயிரம் ரூபாய் சினிமாவுக்கும் எல்லாவற்றுக்கும் சிகரெட்டு மதுபானங்களுக்கு செலவு பண்றாங்க. தன் வீட்டில் உள்ள பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து மாட்டியிருக்கார்கள். அதற்கு இன்சூரன்ஸ் கம்பெனியை நான் ப்ளே பண்ணுவேன். அவர்களும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலை, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் அந்த சைட்டில் செய்தித்தாள்களில் நாங்கள் விளம்பரம் கொடுத்தோம். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, சார் வெள்ளம்லாம் எப்போ சார் வரும், 100 வருஷத்துக்கு வரும் சார் அப்படிங்கிறாங்களே ஒழிய, வெள்ளம் வரலாம், தீ வரலாம், எது வேணா வரலாம். இயற்கை பேரிடர் கூட இல்லை. இதுல என்னென்ன கவர் ஆகும்னா, தீ, ஃபயர்னால வரலாம், இடி மின்னலால வரலாம், ரயட், ஊர்வலமா போங்க. இப்போ வந்து நிறைய மவுண்ட் ரோட்லாம் நடந்துச்சு. திரு எம்ஜிஆர் இறந்த போது மவுண்ட் ரோட்ல உள்ள பில்டிங் எல்லாம் ஊர்வலம் போகும்போது கல்லால் அடிச்சாங்க, உடைச்சாங்க, ரயட் பண்ணாங்க. அந்த பெரிய மங்கள் தீப், பெரிய பெரிய கடைகள்லாம், துணி கடைகள்லாம், ஏன்னா ஒரு ரயட்னாலே 5 பேருக்கு மேலே போனால் ரைட்டுன்னு பேர், 5 பேருக்கு மேலே போனால் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. போய் உடைச்சி இருக்கிற பொருளாக எடுத்துகிட்டு போனாங்க. அதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் கவர் ஆகும். அது மாதிரி வெள்ளம் எல்லாம் சேர்த்து தான் நான் இந்த 500 ரூபா 1000 ரூபா கிட்ட சொல்கிறேன். ஆமாம், இது வந்து அதிக அமௌண்ட்லாம் இல்லை. உண்மையாகவே மிக மிக ஒரு வீட்டை 1 கோடி 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ்னா 100 ரூபா கூட கிடையாது வருஷத்துக்கு. ஆமாம், அப்போ வந்து என்ன ஆகும்னா, அனைவரும் இன்சூரன்ஸ் செய்து கொண்டால் நம்முடைய பணத்தில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் மொபைல் போன் ரிப்பேர் ஆனா கூட உண்டு. மொபைல் போன்ல மழை தண்ணி பட்டுச்சு, கிளைம் பண்ணலாம். மொபைல் போனுக்கு உண்டு. ஏன் நம்ம டிவி எல்லாம் போறோம், மொபைல் போன் திருட்டு போயிடுது,
அப்ப என்ன பண்ணணும், போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த அது இப்போ அது கூட ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணாங்க சென்னை காவல்துறையெல்லாம். அப்ப என்ன பண்ணணும், ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு அதை அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதை கொடுத்தா திருட்டு போன மொபைல் திருட்டு போனதுக்கு, செயின் ஸ்டாச்சு நகைகள் போட்டதுக்கு அது கூட கவர் இருக்கு. ஆமா, நகைகள் இருக்கு, வீட்டில் உள்ள திருட்டு பொருட்கள், ஏன்னா பெண்களுக்கு நகைக்கானது இருக்கு. அதே மாதிரி வீட்டில் உள்ள பொருட்கள் திருட்டு போனாலும் கவர் இருக்கு, எல்லாமே கவரே. இப்போ வந்து கவர் இல்லாத ஒண்ணுமே இல்லை. கடைகள் உள்ள நியான் சைட் போர்டு இருக்கும், அந்த போர்டு திடீர்னு ஆகும், கீழே வந்து டேமேஜ் ஆகும், அது கூட கவர் இருக்கு. பெட் டாக், வீட்டில் உள்ள வளர்ப்பு நாய்க்கு கூட கவர் இருக்கு. அந்த வளர்ப்பு நாய்க்கு ஏதாவது டிசீஸ் வந்திருக்கலாம், போகும்போது கீழே வந்து அடிபட்டிருக்கலாம், அது கூட கவர் இருக்கு. அதாவது இந்தியாவில் என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஆடுகளுக்கு இருக்கு, மாடுகளுக்கு இருக்கு, கோழி பண்ணைகளுக்கு இருக்கு, அதே மாதிரி பெட் டாக்ஸுக்கு இருக்கு, சைக்கிளுக்கு இருக்கு, டூ வீலர், கார், மெடிக்கலை, ஆட்டோஸ், பஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன் இது இன்சூரன்ஸ் பண்ணணும்னா, நான் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கேன். நான் ஸ்கூட்டர் வச்சிருக்கேன்னா அந்த ஸ்கூட்டரை ரோட்ல ஓட்டிட்டு போறேன். இன்சூரன்ஸ் செய்திருந்தால் ஒரு 750 ரூபா 1000 ரூபாய் கட்டியிருந்தா, ரோட்டில் ஒருவர் அடிபட்டு ஏதாவது டேமேஜ் ஆனா இன்சூரன்ஸ் இருந்தா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பணத்தை கொடுக்கும். அப்படி அவருக்கு இன்சூரன்ஸே இல்லைன்னா நம்ம பணத்தை தரணும். இதே மாதிரி சமீபத்தில் பிக் பாஸ் பெருமை உள்ள ஒரு நடிகை கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ வந்து ஒரு இறந்து போய்விட்டார். 35 கோடி ரூபாய் கிளைம் பண்ணாங்க. அந்த இன்சூரன்ஸ் செய்த பிரீமியம் வந்து 30,000 ரூபாய் தான். 35 கோடி இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தது. ஆமா, ஏனென்றால் ஒருவர் வண்டி பொது ரோடில் பொது இடத்தில் வண்டியை ஓட்டி சென்றால் அதற்கு அந்த வண்டிக்கு காப்பீட்டு கம்பல்சரி தேவை. நம்ம நினைச்சிருப்போம், போலீஸ்காரங்க வந்து வண்டிக்கு பிடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போலீஸ்காரங்க இந்த ரோட்ல இருக்காப்பா, நம்ம இந்த ரோட்ல போலாம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது மிக மிக தவறு. ஏனென்றால் அவர் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார் என்றால், அவர் வண்டி அடித்து விட்டால் யார் பேர்ல வண்டி இருக்கோ அவர்கள் அவருக்கு கிளைம் பண்றான்னு வச்சுக்கலாம். ஒரு நல்லா படிச்சு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரா, 1 கோடி ரூபாய்க்கு மேல கிளைம் கொடுக்க முடியாது இருக்கும் வண்டி ஓனர். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அதற்காக கொடுக்கும். அதனாலதான் காவல்துறை, குறிப்பாக போக்குவரத்து காவல்துறை, அரசாங்கம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி ஓட்டுகிறாங்க. ஏன்னா இதுல முக்கியமா என்னன்னா, இதுல என்ன சேடஸ்ட் நியூஸ்லாம், சென்னையில 1.25 கோடி வண்டிகள் டூ வீலர் இருக்கு, சில லட்சம் வண்டிகள் தான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கு. அவற்றிற்கு நாங்கள் ஆன்லைன் மூலம் இன்சூரன்ஸ் பண்ணி தரோம். உங்கள் வீட்டிலே இருந்தபடியே வண்டியை போட்டோ எடுக்காமல் நாங்கள் இன்சூரன்ஸ் செய்து தர இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுடைய அனைத்து 2 சக்கர வாகனங்களுக்கும் நாங்கள் வித்தின் 5 minutes 5 to 10 நிமிடத்தில் இன்சூரன்ஸ் செய்து தருகிறோம் என்பதை தான் இந்த நிகழ்ச்சி மூலம் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியோட பர்பஸ் என்னன்னா, தமிழக மக்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் பயன்பெற வேண்டும். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். நேயர்களே, நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியை பற்றி பல பேருக்கு சொல்லுங்கள், அவர்களும் பயனடைய வேண்டும். கண்டிப்பா சார். எனக்குமே கூட நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல. வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கு, இதெல்லாம் இப்படி எல்லாம் கிளைம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் வந்து என்ன போல தெரியாத நிறைய பேருக்கு கண்டிப்பா நீங்க சொன்னது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்ப மருத்துவ காப்பீடு அப்படின்னும் போது ஒருத்தர் பேர்ல இன்சூரன்ஸ் அவங்க பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது, அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு அது கிளைம் ஆகும் அப்படின்றது நம்ம பொதுவாகவே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இது வந்து உரிய நேரத்துல போய் சேர மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து அதையும் தாண்டி அதுக்கப்புறம் போய் சேரும்போது கொஞ்சம் மன வருத்தமும் ஒரு மன உளைச்சலுக்குள்ள ஆயிடுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி காதுவாக்குல கேள்வி. இது வந்து உண்மைங்க, இது 100% உண்மை. மருத்துவ காப்பீட்டில் கிளைம் பெறுவது எளிதானதுதான். ஆனால் அதற்காக ப்ராப்பர் ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணா நிச்சயமாக 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரத்துக்குள் கிளைமுக்கு அப்ரூவல் வந்துடும். அந்த கார்பரேட் டெஸ்க்ல இருந்து ஒவ்வொரு மருத்துவமனையிலும் கார்பரேட் டெஸ்க் இருக்கும். அந்த கார்பரேட் டெஸ்க்ல நம்மளுடைய மெடிக்ளைம் ஐடென்டி கார்டு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. அனுப்பிச்சு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரத்துக்குள் நிச்சயமாக வந்துவிடும், அவற்றை பெற முடியும். ஓகே சார். இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு இன்சூரன்ஸ்ல இருக்குன்ற தகவலே வந்து தெரியாம போகுது. நீங்க பேச பேச எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியா வர்றதன் அடிப்படையில கொஞ்சம் நுணுக்கமான கேள்விகளை கேட்க. பெட் அனிமல்ஸுக்கே இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களே, ஆண் இல்லாம பெண் இல்லாம திருநங்கைகள் திருநம்பிகள் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? எப்படிப்பட்ட இவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா?
அதாவதுங்க எல்லாருக்குமே இருக்கு, ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் எல்லாவற்றுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பிரசவத்திற்கு கூட இன்சூரன்ஸ் உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் பிரசவத்து முடிஞ்சு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையோட பிறந்தா அது கூட கவர் இருக்குங்க. ஆமாம், அது டெக்னாலஜி வந்துருச்சு. அதே மாதிரி பாலிசிகள் பலவிதம். விபத்து காப்பீட்டில் வருஷத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 100 ரூபாய் கட்டினா போதும். 100 ரூபாய் கட்டினா 1 லட்சம் ரூபாய் கவரேஜ் கொடுக்குறாங்க குறைந்தபட்சம். அதே மாதிரி பள்ளி மாணவர்கள், பள்ளி தாளாளர்களுக்கு இது முக்கிய செய்தி. வருடத்திற்கு ஒரு மாணவருக்கு 20 ரூபாய் கட்டினா அந்த மாணவருக்கு தாய் தந்தையர் ஏர்னிங் மெம்பர் ஆக்சிடென்ட்ல ஏதாவது இறந்து போயிடுறாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த மாணவருக்கான 1 லட்சம் ரூபாய்க்கான ஸ்கூல் ஃபீஸை அந்த மாணவருக்காக காப்பீட்டு நிறுவனம் கட்டும். அதாவது வருடத்திற்கு ஒரு மாணவருக்கு ரூபாய் 20 கட்டினாலே 1 லட்சம் வரை கவரேஜ் உண்டு. அதே மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் போய் நகை அடகு வைக்கிறோம். 1 லட்சம் ரூபாய்க்கு நகைக்கடை வச்சிருக்கான். அந்த நகைக்கடை வைத்தவர் ஏதாவது ஆக்சிடென்ட்ல டெத் ஆனா வெறும் 20 ரூபாய் கட்டினா 1 லட்சம் ரூபாய் கிளைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டிலே 46 வியாதிகளுக்கு 375 ரூபாய் வருடத்திற்கு மிக மிக குறைய விலையில் பாலிசியும் உள்ளது. அதுமாதிரி வியாபாரிகளுக்கு உள்ளது, திருநங்கைகளுக்கு உள்ளது, அனைவருக்கும் பாலிசி உள்ளது. பாலிசி இருக்குதுங்களே. இன்னொரு கேள்வியும் பாத்தீங்கன்னா, இப்ப மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க பாத்தீங்களா, இதுலயே பிறந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க, இல்ல பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளா பிறப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? அதாவது மூளை வளர்ச்சி குறைந்தவர்களுக்கு இந்தியாவில், அதாவது ஏழை எளியவர்களுக்கு பிரதம மந்திரி திட்டத்தில் ஆயுஷ்மான் பாரத்னு ஒன்று இருக்கு. அந்த ஆயுஷ்மான் பாரத்தில் இப்போ 70 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் 18 வயதிலிருந்து 69 வயது உள்ளவர்களுக்கு பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறதுல வாங்கி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது எய்ம்ஸில் பண்ணிக்கலாம், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கலாம், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் பண்ணிக்கலாம். அதுக்கு இருக்கு. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு கவர் இருக்கு. ஆமாம், அதை நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கவர் இருக்கு. உண்மையை சொல்ல போனால் ஒருவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா பாலிசி எடுக்காம ஹார்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார், அவருக்கே திருப்பி பாலிசி எடுக்கலாம். ஹார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குது. அதே மாதிரி பிரசவத்திற்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குது. அதே மாதிரி பலவித டிசீஸுக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், சித்தா ட்ரீட்மெண்ட் அதுக்கு கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ ஆங்கில மருத்துவ ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, மற்ற யுனானி, சித்தா, ஆயுர்வேதம் அதுக்கும் கொடுக்குறாங்க. சரிங்க சார். இப்போ நீங்க நமக்கு ரோடு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இப்படி இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது நம்ம இந்த ரோடு ஆக்சிடென்ட் தாண்டி நமக்கு ஒரு வான்வழி ஆபத்து, ஃப்ளைட்ல போகும்போதோ இல்ல நீர்வழி ஆபத்து, நமக்கு ஷிப்ல பயணம் பண்ணும்போதோ, கப்பல்ல, ஸோ இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது அசம்பாவிதம் இதுக்கு தனிப்பட்ட விதத்துல ஏதாவது இல்லைங்க. விபத்து காப்பீடுனா எப்படி விவரிக்கிறாங்கன்னா, ரோடு ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லை, அதர் தன் நார்மல் டெத்துமாங்க. அதாவது சாதாரணமா ஹார்ட் அட்டாக்ல உயிர் போவதை தவிர்த்து மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டும், உதாரணத்திற்கு நீந்திட்டு இருக்கான், ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கான், அதுல ட்ரௌஸ் ஆயிடுறான், ஸ்டேக் பைட் ஆகுது, அதே மாதிரி கீழே மாடிப்படியில் கீழே விழுந்துடுறான், அடிப்பட்டு இறந்து போயிடறான், அதே மாதிரி பாத்ரூம் வழிக்கு வந்துடுறான். நாட் ஓன்லி ரோடு ஆக்சிடென்ட், எல்லாவற்றுக்கும் வான்வெளி, ரயில், ரோடு மற்றும் சாதாரண உயிரிழப்பை தவிர்த்து மற்ற அனைத்து உயிரிழப்பும் விபத்து காப்பீடு தான். விபத்து தான். அதனால எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் உண்டு. தமிழகத்தில் உள்ள இல்லத்தரசிகள், வியாபாரிகள், பார்ட் டைம் வியாபாரம் செய்ய வேண்டியவர்கள், முழு வியாபாரம் செய்ய வேண்டியவர்களுக்கு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அவர்கள் 1 ரூபாய் கூட முதலீடு செய்ய வேண்டாம். தினமும் அவர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கிறோம். அவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணி அவர்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாகவே அவர்களுக்கு தினமும் 2000 ரூபாய் சம்பாதிக்க நாங்கள் வழிவகை செய்கிறோம். அதனால் இந்நிகழ்ச்சியை பார்க்கும் இல்லத்தரசிகள், மாணவர்கள், இளைஞர்கள், ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் மற்றும் ரிட்டையர்ட் பீப்புள் மற்றும் தான் தொழில் செய்ய வேண்டும், என்டர்பிரனராக வேண்டும், எந்தவித முதலீடும் செய்யாமல் என்டர்பிரனராக வேண்டும் என்கின்ற நினைப்பவர்கள் அனைவரும் எங்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்காக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள் கேட்டீர்கள் ஏன் என்று. இந்த சமூகம்
நமக்கு இயற்கையிலேயே ஆக்சிஜனை கொடுத்துருக்கு, தண்ணி கொடுத்துருக்கு. இயற்கையை நம்ம கொடுக்கும்போது நாம் சமூகத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதுதான் எங்கள் நோக்கம். குறிப்பாக தமிழக இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஃபுல் டைமாகவும் பார்ட் டைமாகவும் மற்றும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எங்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து மாதம் குறைந்தது 30,000 ரூபாயாவது சம்பாதிக்க நாங்கள் வழிவகை செய்வோம். இது உறுதி. இது போன்று பல 100 பேர்கள் எங்களிடம் உள்ளனர். சூப்பர் சார், சூப்பர். அதே போன்று வியாபாரிகள் நம்ம பார்த்துருப்போம். சிறு குறு வியாபாரிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கடையில பொருளை விற்பாங்க. நாங்கள் ஒரு மொபைல் ஆப் லீக்கை கொடுத்துருவோம். அவர்கள் கடைக்கு வருபவர்களுக்கு இருசக்கர வாகன இன்சூரன்ஸ்களை மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ்களை கடைகளில் இருந்தே அவர்கள் POS மூலம் இன்சூரன்ஸ் செய்து கொடுத்தால் அவர்களுக்கு மாதம் 40,000 ரூபாய் வருமானத்தை இந்த காப்பீட்டு மூலம் செய்ய முடியும். ஏனென்றால் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் மொபைல் லிங்கை கொடுத்தா அந்த லிங்கை வச்சு அவர் வியாபாரிகளே, சிறு குறு வியாபாரிகளே, நீங்கள் இதன் மூலம் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இதையும் நாங்கள் செய்து தருகிறோம். இதன் மூலம் உங்களுக்கு வருடம் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஒரு வருடம் 2 வீலர் இன்சூரன்ஸ் செய்தால் அடுத்த வருடமும் இருசக்கர வாகனத்துக்கு கம்பல்சரியாக செய்தாக வேண்டும். ஒருவர் 10 வருடங்கள் இருசக்கர வாகனம் வைத்திருந்தால் 10 வருடமும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவ காப்பீடும் 10 வருடங்கள் வைத்திருந்தால் வருடம் வியாபாரிகளே மற்றும் மாணவர்களே, இளைஞர்களே, இளைஞர்களே அனைவருக்கும் வருடம் பென்ஷன் போல் கிடைக்கும். அதுதான் இத்துறையினுடைய சிறப்பு அம்சம். சூப்பர் சார். இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்பேற்பட்ட ஒரு நம்ம இன்சூரன்ஸ் தாண்டி ஒரு வருமானத்தை கூட இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வழிவகை பண்ணுதுன்றது. ஏன்னா இன்னும் வியாபாரிகள் சொல்லலாம், ஆல்ரெடி அவங்க வந்து மொபைல் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஆச்சு போனா 2 ரூபா 3 ரூபா கிடைக்கும். ஆனால் ஒரு 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் செய்தால் 100லேருந்து 150 ரூபா கிடைக்கும். ஒரு சிறு குறு வியாபாரி வந்து கடைக்கு ஒரு 2 வீலர் பண்ணி கொடுத்தா 100 ரூபா 150 ரூபா கிடைச்சதுன்னா அவருக்கு தினமும் 10 வண்டி பண்ணா 1,800 ரூபா வரும். 30 நாளைக்கு 45,000 வரும். அப்ப அனைவரும் அதற்கான சின்ன போர்டுகளையும் அவர்களுக்கான POS ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுக்க தயாராக உள்ளோம் த்ரூ ஆன்லைன் மூலம். சூப்பர் சார், சூப்பர். இதையும் தாண்டி ஒரு கேள்வி இருக்குது பாருங்களேன் எனக்கு. இப்போ வந்து நிறைய போர் நடந்துட்டு இருக்கு, உலக நாடுகள் மத்தியில போர் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இப்போ அந்த நாட்டுல வந்து போர் நடந்துட்டு இருக்கு, அவங்க இன்சூரன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. போர் சூழல இருந்து மறுபடியும் மீண்டு வராங்கன்னும் போது இவங்களுக்கு கவர்மெண்ட் மட்டும் தான் உதவி செய்ய முடியுமா? இந்த இன்சூரன்ஸ்குள்ள இவங்க ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தாலோ அதில் மிஸ்ஸிங் ஆயிருந்தாலோ இல்லை இன்சூரன்ஸே பண்ணாம இருக்கிறாங்கன்றதுக்குலாம் ஸோ போர்க்கால அடிப்படையில் இவங்களுக்கு ஏதாவது வழிவகை? அதாவதுங்க மிஸ்ஸிங்க்கு டெத்து மாரி கொடுத்துருவான். சரி. ரெண்டாவது இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அடிக்கடிப்பட்டதா ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் சிகிச்சை செய்து கொள்ளலாம். அவர்கள் மிஸ் ஆயிருந்தா இறந்தவர் கணக்கீட்டில் வைத்து இறந்ததற்காக பணம் கொடுத்து விடுவான், இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்து விடும். இப்ப கூட ஒரு ஏர் இந்தியா விமானம் விபத்தாச்சு. என்ன மத்திய அரசு சொல்லிச்சுன்னா வித்தின் 7 days இறந்து போனவர்களுக்கு LIC மூலமாக மற்றும் அனைத்து காப்பீட்டு மூலம் கொடுத்தவர்களுக்கு பணம் செட்டில் சொல்லிச்சு. அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களும் LIC உட்பட எல்லா காப்பீட்டு நிறுவனம் பணம் செட்டில் செஞ்சது. அதுதான் உண்மை. ஆமா, அதனால எல்லாவற்றுக்கும் பணம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா ஒருவர் இறந்து போவதற்கு உண்டு, ஆனால் ஒருவர் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கார், அவர் சூசைட் செய்திட்டார். ஒரு வருடம் ஆகி இன்சூரன்ஸ் கட்டிக்கிறதா சூசைடு கூட டெத் கவர்ல போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம் கொடுக்கும். ஆமா, ஏனென்றால் ஒரு வருடம் அதற்கு பாலிசி கட்டியிருக்க வேண்டும். ஏனென்றா டக்குனு டிசிஷன் எடுக்க மாட்டான். ஏன்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ண மாட்டான். ஒரு வருடம் பாலிசி எடுத்திருந்தால், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தால் 1 வருடம் கழித்து அவர் சூசைட் செய்தால் கூட இன்சூரன்ஸ் கம்பெனி மிஸ்ஸை வெறி இறந்ததற்காக அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கு கொடுக்கும். நேயர்களே, நாம் எவ்வளவு பணம் சேமித்து செய்து வைத்திருக்கோம் என்பது முக்கியமில்லை, நாம் எவ்வாறு பணத்தை ப்ராப்பராக இன்சூரன்ஸ் செய்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். உதாரணத்திற்கு நமக்கு திடீரென்று ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, நாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கவில்லை என்றால் 5 லட்சம் ரூபாய் மருத்துவமனைக்கு கட்டணம் இருக்கு. அதற்கு நம்முடைய நகைகள், நாம் சேமித்து வைத்தவைகளை அனைவற்றையும் செலவு செய்ய வேண்டும். அதற்கு பதில் வருடத்திற்கு ஒரு 7,000 10,000 கட்டியிருந்தால் காப்பீட்டு நிறுவனம் அதற்கான பணத்தை கொடுக்கும். இந்தியாவில் பல லட்சம் பேர்கள் மருத்துவ காப்பீட்டு மூலம் பணம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது யதார்த்த உண்மை. நீங்கள் பாலிசி எடுத்து நீங்கள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படலாம். ஏனென்றால் யாருக்கு எப்போ
என்ன வியாதி வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. டாக்டருக்கே வியாதி வருது. கோவிட் வந்த போது இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள். ஆனால் லட்சம் பேர்கள் மெடிக்கலை பாலிசித்தால் அனைவருக்கும் தன்னுடைய வீட்டில் உள்ள சேமித்து வைத்த பணத்தை செலவு செய்தார்கள். அதனால் மருத்துவ காப்பீடு மற்றும் காப்பீடு என்பது செலவு அல்ல, இது ஒரு சேமிப்பு. சூப்பர் சார், சூப்பர். நிறைய உங்களை வந்து இது அதுன்னு கேள்வி கேட்டுருக்கேன். இந்த ஒரு கேள்வி கூட கேட்டு நான் முடிச்சிடுறேனே. அகதிகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கோ இப்ப இடம் பெயர்ந்து போகக்கூடிய அகதிகள், இவங்களுக்கான இன்சூரன்ஸ் எப்படி? ஏன்னா அந்த நாட்டுல அவங்க இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல பண்ணாம கூட இருப்பாங்க, இல்ல இந்த நாட்டுல வந்து இன்சூரன்ஸ் வந்தது பிறகு பண்ணிருப்பாங்க. சோ ஏதாவது கிளாஷ் ஆகுமா? இதுக்கு ஏதாவது பிரச்சனை? அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த உயிர் கவரேஜ், லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், அது மாதிரி விபத்து காப்பீடு வந்து உலகம் முழுக்க கவரேஜ். சரிங்க. இப்போ வந்து நான் முன்பே சொன்னேன் இல்லையா, வருடத்துக்கு 240 ரூபா கட்டியிருந்தா 2 லட்சம் ரூபா ஆக்சிடென்டல் லைஃப் கவரேஜ், 1 லட்சம் ரூபா விபத்து நாள் உயிர் ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு கொடுக்குறாங்க. அது இந்தியாவில் மட்டுமல்ல, உயிரிழப்பு உலகில் எங்கு நடந்தாலும் அதற்கு கிளைம் கொடுக்கப்படும். சரிங்க சார். இது வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு கவரேஜ் இருக்கு. ஓகே சார். இவ்வளவு நேரம் வந்து யார் யாருக்கெல்லாம் இது கிளைம் ஆகும், யார் யாருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுட்டோம். இப்ப யார் யாருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எலிஜிபிள் இல்ல, கிடைக்காது அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா? அதாவதுங்க, உயிர் கவரேஜ்க்கு 18 வயது இருக்க வேண்டும். சரி. அதற்காக அவர்களுடைய ஃபாதருக்கோ மதருக்கோ பண்ணலாம். விபத்து காப்பீடு, மருத்துவ காப்பீடு 3 மாத குழந்தையிலிருந்து அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செய்யலாம். சரிங்க சார். இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஏன் மக்கள் மத்தியில போய் சேர மாட்டேங்குது? அரசாங்கம் எவ்வளோ விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இது 100% போய் சேர்ந்த மாதிரி தெரியலையே மக்கள் மத்தியில. அதை பத்தி சொல்லுங்களேன். அதாவதுங்க, அனைத்து விவரங்களையும் அரசாங்கமோ மக்களோ தெரிந்து கொள்ள முடியாது. இதற்கு முகவர்கள், காப்பீட்டு முகவர்கள், எங்களை போன்ற நிபுணத்துவர்கள், உங்களை போன்ற யூடியூப் சேனல் ஓனர் உரிமையாளர்கள் இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் சோசியல் மீடியா தான் இப்ப மிகப்பெரிய அளவில் மக்களிடம் எல்லா விவரங்களையும் சேர்க்கின்றன. ரொம்ப சந்தோஷம். இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ஏன் தெரியாம போகுது, எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு உதவியா இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவா வந்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியை கலந்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை